ஆனா ஒரு சின்ன ஒரு வரலாற்று பிழை அந்த கூட்டத்தில் இருந்தது. 99ல வந்து பாரதிய ஜனதா ஆட்சி இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்திருப்பதற்கு காரணம் வந்து திமுக தான். திமுக தான் வந்து பாரதிய ஜனதா ஆட்சியை வந்து வேரூன்ற வைத்தார்கள் அப்படின்னு அவர் சொன்னது அது கொஞ்சம் பிழை. ஏன்னா 98லேயே வந்து வாஜ்பாய் அரசு வந்துருச்சு. அப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி, இன்னும் சொல்ல போனால் 96 13 நாள் தான் அரசு, பாரதிய ஜனதா அரசு. 98ல தான் ஓரளவுக்கு ஒரு ஒரு ஸ்திரமான அரசு மாதிரி அது அமைந்தது. ஒரு வருடம் அந்த ஆட்சி நீடித்தது. அப்புறம் 99 தேர்தல் அனைவருக்கும் தெரிந்தது தான். இதை தாண்டி பெரிய அளவுக்கு அரசியல் பிழைகள் அந்த கூட்டத்தில் இல்லை. அது போக ஒரு தெளிவு தெரிஞ்சது எனக்கு. அதாவது விஜய் அவர்களின் ஓட்டு வங்கி என்ன, அதற்கு அங்க விளக்கம் இருந்தது. எல்லாரும் இத்தனை சதவீதம் அத்தனை சதவீதம் சொல்றாங்க, அன்டெஸ்டட்னு சொல்றாங்க. எல்லாருமே அன்டெஸ்டடா தானே வாழ்க்கையை தொடங்கியிருப்பாங்க, அரசியல் வாழ்க்கையை. அண்ணா அவர்கள் வந்தபோது அன்டெஸ்டடா தானே இருந்திருப்பாரு. இந்த கேள்விகளோடு எங்களுக்கான ஓட்டு வங்கி என்ன? ஒன்று, திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி, ஏன்னா ஸ்டேட் பாலிடிக்ஸ். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்கு வங்கி, ஏன்னா அது வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ். மத நல்லிணக்கம், அனைவரும் ஒன்றாக வாழ்கிற ஒரு தன்மை, இப்படியான விஷயங்களை எல்லாம் அவர் குறிப்பிட்டு கொண்டு போகும்போது, குறிப்பாக டாஸ்மாக் ஊழல் இதெல்லாம் ஏற்று பேசும்போது தாய்மார்கள் ஓட்டையும் அதில் சேர்த்து தான் அவர் கவனத்தில் கொள்றாரு.